அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் இழந்ததை நினைத்து வருத்தமா, இந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, நாம் சிலதை இழந்துட்டோன்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருப்போம். அதாவது பணமோ பொருளோ எதையாவது. இந்த வருத்தம் இருக்கும். வருத்தம் இருந்தாலும் அதை தேவன் தான் திருப்பி கொடுப்பார். நமக்கு விசுவாசம் இருக்கும். அதை காட்டிலும் வருத்தம் நமக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய விசுவாசம் மட்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இழந்ததை மீண்டுமாக தேவனிடத்தில் பெறும்படியாக அவரிடத்தில் தான் கேட்போம். ஆண்டவரே, நான் இழந்துட்டேன், அது எனக்கு திரும்ப வேணும்னு. ஆனால் இந்த விசுவாசத்தில் ஒன்று காரியம் பார்த்தீங்கன்னா, நாம் இழந்தோம். இழந்ததை ஏன் நம்ம ஆண்டவரிடத்தில் நாம் ஏன் கேட்குறோம்? எதுக்கு நம்ம அவர்கிட்ட போய் கேட்குறோம்? அப்படி என்றால், நான் இழந்ததை அவர் தான் தருவார், அந்த விசுவாசம் இருக்குது. அப்படி என்றால் அவர் தான் தருவார் என்று அந்த விசுவாசிக்கிறத, இந்த இழந்ததையே அவர் தான் தந்தார் என்று ஏன் நமக்கு அந்த விசுவாசம் வர மாட்டேங்குது? நம்ம இழந்துட்டோம். நகையோ பொண்ணோ பணமோ ஏதோ ஒன்று இழந்துட்டோம். அது நாம் கேட்கறது ஆண்டவரோட தான் கேட்குறோம், எனக்கு அது வேண்டும்னு. அதே மாதிரி எந்த விசுவாசம் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் சொல்கிறேன், எந்த விசுவாசம்னா அவர் தான் எனக்கு தருவார். நான் வேறு யார்கிட்டையும் கேட்கல, நான் அவர்கிட்ட தான் கேட்குறேன், அவர் தான் எனக்கு தருவார்னு. அதே மாதிரி அந்த விசுவாசம் அவர் தானே. நீங்கள் இழந்ததையும் தந்தது அவர் தானே. நம்மளோட விசுவாசம் அதுவோ மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இழந்ததை குறித்து நம்ம வருத்தப்படவே மாட்டோம். அந்த வருத்தம் வரும்போதெல்லாம் உங்களோட விசுவாசம் என்னவாக இருக்குன்னா, இதை நான் சம்பாதிக்கல, அவர் தான் எனக்கு கொடுத்தது. ஒரே காரியம், சத்தியத்தில் என்ன சொல்லுதுன்னா, உன் தலையில் இருக்கிற ஒரு முடியாவது பிதாவின் சித்தம் இல்லாமல் உதிராதுன்னு தான் இருக்குது. அப்படி அந்த ஒரு முடியே நம் தேவன் அதை ஒன்றை கூட நோக்கி கொண்டு தான் இருக்கிறார். அப்படி இருக்க தேவன் நீ நஷ்டமடையும்படியாக அவர் எப்படி அனுமதிப்பார்? இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, இங்கே யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருன்னு. அதில் பார்த்தீங்கன்னா, யோபு பெரிய செல்வந்தர், வசதி படைத்தவர். ஆனாலும் அவரை விட்டு எல்லாம் போகும்போது யோபு என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? நான் சம்பாதிச்சேன்னு யோபு அப்படி சொல்லலை, அதை கர்த்தர் கொடுத்தாருன்னு தான் சொன்னார். நான் சுயமாக சம்பாதிச்சேன், நான் இவ்வளோ வச்சுருந்தேன், நான் ஆண்டவரையும் நம்பியிருந்தேன், எனக்கு இதெல்லாம் போயிடுச்சுன்னு அவர் அப்படி சொல்லலை. இது எல்லாமே எனக்கு கர்த்தர் தான் கொடுத்தார், அதனால் அவர் எடுத்தார். அவரோட விசுவாசத்தின்படி தான் அவருக்கு இரட்டாந்தரையாக மீண்டும் கிடைத்தது. ஆனால் அதே அல்ல, அதை காட்டிலும் மேன்மையாக தான் கொடுத்தார். நாமும் எண்ணுகிற காரியத்தின்படி நமக்கு போனதை திரும்ப வேணும்னா திரும்ப அதையே கொடுக்கறத காட்டிலும் தேவன் மேன்மையானதான் கொடுப்பார். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நகைகளை வச்சு தான் நம்ம ஒரு சொந்த காரியமாக பண்ணியிருப்போம். அநேகருடைய காரியம் பார்த்திங்கன்னா, பல வருடங்களாக வைத்திருப்பாங்க நகைகளை. ஆனால் ஒரு வீடு கட்டும்போது பண தேவைகள் இருக்கும்போது அந்த நகையெல்லாம் விற்று தான் அந்த வீடை முடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய காரியம் என்னவா தோணும்னா, வச்சிருந்த நகையெல்லாம் போயிடுச்சின்னு. ஆனால் நகையை காட்டிலும் ஒரு வீடு வந்தது இல்லையா, அதை காட்டிலும் ஒரு வீடு. அப்போ அந்த நன்மையை மாத்திரமே, அப்போ நீங்கள் இழந்தீங்களா இல்லை தேவன் அந்த கூடாரமான அந்த வீட்டை கொடுத்தாரா? எதையுமே சரி, நம்ம எண்ணிக்கிற மாதிரி அதை இழந்தோன்னு நினைக்கும் போது தான் நமக்கு அந்த கவலை வர்றது. ஆனால் இழந்ததை நான் அல்ல, அவர் தேவன் தான் அதை எனக்கு கொடுத்தாருன்னு. அதே இன்னொரு வசனம் இருக்குது, ஏனெனில் தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறாருன்னு. இப்படி பார்க்கும்போது நம்ம எந்த காரியம் செய்தாலும் சரி, நம்ம சுயத்தினால எதையுமே அல்ல, எல்லாமே தேவனுடைய காரியத்தின்படி தான் நடக்கிறது. அதனால் எல்லாத்துக்கும் சரி, ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்கள்.
அந்த எண்ணங்கள் வரும்போதெல்லாம் சரி, நான் இழந்துட்டேன்னு நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்கள். அதனால் இதோட நாமத்தை மகிமைப்படுத்திட்டே இருக்கலாம். நமக்கு இந்த எதை இழந்தோம்னு நினைக்க வேண்டாம். எதை இழந்திருந்தாலும் ஆனால் தேவன் இதனை காட்டிலும் மேன்மையாக என்னை ஒன்று கொடுக்க போகிறாருன்னு அந்த விசுவாசத்தில் மட்டும் இருங்க. இந்த கவலை போகும், சந்தோஷமும் சமாதானமும் என்றும் நமக்குள்ளே இருக்கும். சரி, இந்த நாளுக்காக பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமுண்டாவதாக. ஆமென்.